நேற்று சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள்கிட்ட இருந்து அறிக்கை வருது. துபாய் போயிட்டு இருந்த துணை முதல்வர் ரத்து பண்ணிட்டு திருப்பியும் கிளம்பி கரூருக்கு வந்துட்டு இருக்காரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த அமைச்சர்கள் எல்லாம் வராங்க. தன்னோட அரசியல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்க, தன்னோட அரசியல் கோபத்தை தீர்த்துக்க, தன்னோட அரசியல் பழிவாங்கத்தை தீர்த்துக்க மக்களை கேடயமா பயன்படுத்தி அவங்கள பலி கொடுத்து அவங்களோட வெஞ்சன்ஸையும் வன்மத்தையும் தீர்த்துட்டு இருக்காங்க தான் உண்மை. அரசு ஆளும் கட்சி இந்த பணராட்சி சேரும் இந்த அரசாட்சி மக்களாட்சின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. 8:15 முதல் உயிர் போது 8 மணிக்கு ஜிஹெச்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. எப்படின்னா ஃபேஸ்புக் லைவ்ல போட்டுட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, பொதுமக்கள் இறக்குறாங்க, அடுத்தடுத்து எல்லா ஆம்புலன்ஸா நோக்கி வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல எப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி ஃபேஸ்புக்ல லைவ் போட்டுட்டு இருப்பான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த 4 வருஷத்துலேயே 2021 அதுக்கு முன்னாடிலாம் கூட போக விரும்பல. 2021 இது வரைக்கும் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்கள் அவஸ்தைப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. ஆனால் எத்தனையோ இடங்கள்லையும் ஒரு இடத்துல கூட அரசாங்கம் இவ்வளவு துரிதமாக செயல்படலை. நீங்கள் கேட்கலாம், எங்க அரசாங்கம் இவ்வளவு துரிதமாக செயல்பட்டிருக்கு, செயல்படலைன்னு சொல்றீங்க, செயல்பட்ட அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்களே. செயல்படலைன்றது எந்த அளவுக்கு உண்மையோ செயல்பட்டதுலையும் பின்னோக்கி ஒரு காரணம் இருக்குன்றது ஒரு உண்மை. எதுக்காக எந்த இடத்துல இதை செயல்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான். அதாவது ஒரு முதல்வர் ஒரு கலாச்சாரம் குறித்து இறந்தவங்களுக்கு அறிக்கை விடுறதுக்கு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டாரு. அங்க நேர்ல கூட அவர் போறதுக்கான நேர காலம் இன்னும் கூட வந்துதான்னு தெரியல. ஆணவ கொலை நடந்த இடத்துக்கு அவர் அறிக்கை கூட விடலை. அவர் அங்கே போய் நேரில் போய் அவரை பார்க்கவும் இல்லை. ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்த அஜித்குமார் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தில் அந்த குடும்பத்தை போய் அவர் பார்க்க கூட விருப்பப்படலை. அதுக்கான அறிக்கையுமே காலதாமதமாக வந்தது. அதுக்கான நடவடிக்கைகளும் துரித நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல. சொல்லப்போனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மாவுக்கு தான் மொத்த பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் அவங்க என்ன யார் அவங்க என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது காட்சியும் மாறிச்சு. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான், அவர் நேரடியாக அவரை போய் பார்த்துட்டாங்கன்றதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் மாறிச்சு. இது உண்மை. இது நீங்கள் இப்போ இது நம்ம பழங்காலத்தில் இல்லை, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு முழுக்க இப்போ உள்ள ரியாலிட்டியில் நீங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக பார்க்கலாம். எல்லாமே இங்கே சாட்சியோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது நேற்று சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள்கிட்ட இருந்து அறிக்கை வருது. துபாய் போயிட்டு இருந்த துணை முதல்வர் ரத்து பண்ணிட்டு திருப்பியும் கிளம்பி கரூருக்கு வந்துட்டு இருக்காரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த அமைச்சர்கள் அங்கே வராங்க. இதுலேயும் மேற்படி போய் குழந்தைகள் நெருப்பை பார்த்து அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு கதற காட்சிகள்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுது. முதல் விஷயம், அங்கே துயர சம்பவம் தான் நடந்தது. இங்கே இறந்து போன எந்த உயிர்களையும் நம்ம கொச்சப்படுத்த விரும்பலை, அவங்களோட உயிர் பலியை இந்த அரசியலாக்கவும் விரும்பலை. ஆனால் ஒரு அமைச்சர் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்து அங்கே போயிருக்கான ஒழிய மக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை தான் செய்யணுமே ஒழிய அங்கே போய் கண்ணீர் விட்டு கதறி ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கேமராவில் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அங்கே ஒன்றும் ஆக்டிங் ஷோ நடக்கலை, கருத்தே கிடையாது. இவங்க நடிக்கிற நடிப்புக்கு மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறதுலாம் மிகச்சிறந்த பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். அது நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். இவங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க சாணக்கியன் கலைஞர் இருந்த காலத்தில் நடந்த மாதிரி தான் மக்கள் எல்லாம் ஈஸியாக நம்பிடுவாங்க. அவருக்கு தெரியும் மக்கள் எதை நம்புவாங்க எதை நம்ப மாட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கு அவரோட அறிக்கைகளும் அவரோட நடவடிக்கைகளும் இருந்தது. அதனாலதான் அவர் இருக்கிற வரைக்கும் திமுகவை பெருசா யாராலையும் எதுவும் செய்ய முடியல. இது அவர் மேலேயும் ஏற்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலுமே அவர் ஒரு சிறந்த தலைவர், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போ திமுக அதே மாதிரி இருக்கு, ஆனா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே தன்னை எதிர்த்து ஒரு தலைவன் வரா, ஒரு தலைவி வரா, ஒரு ஆண் பெண் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுல திமுக ஒரு மிகச்சிறந்த கட்சி. எதிர்த்து ஒருத்த வரானா அவனை அழிக்கிறதுல மிகச்சிறந்த கட்சி திமுக. நேற்றும் அதுதான், அது ஒரு சாம்பிள். இந்த ஒட்டுமொத்த இறப்புக்கும் காரணம் காவல்துறையும் அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் மட்டும்தான் இதுக்கு முழு முதற் காரணம். நீங்க கேட்கலாம், இது ஒரு ஆளுங்கட்சி நீங்க எப்படி இவ்வளோ ஒரு ஆதாரமே எல்லாமே பண்ணலான்னு. ஆதாரம் இருக்கு. அதாவது நேற்று சன் நியூஸ்ல ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அவருக்கு வழிநடத்த தெரியல. அவர் யாருன்னா செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர். நேற்று ஒரு வண்டியில செந்தில் பாலாஜி போட்டோ போட்டுக்கிட்டு நம்பர் பிளேட்ல திமுக கலர்ல உள்ள நம்பர் பிளேட்ல போட்டுட்டு 2 பேர் வண்டியில போறாங்க. அவங்க கட்சி கொடி என்ன வச்சிருக்காங்கன்னா டிவிக்கு கட்சி கொடி. அவர் நேற்று 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜின்னு பாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் அவர் மேல செருப்பு வீசப்படுது. இது வரைக்கும் எந்த பரப்புரையுமே நடத்தலையே. நேற்று அவர் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல கரண்ட் கட்டு செய்யறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரை உடைக்கிறாங்க, மக்களுக்கு நடுவுல பிரச்சனை பண்றாங்க. அப்ப மக்களுக்கு நடுவுல செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் போகாம செருப்பு எப்படி வீசப்பட்டிருக்கும்? இது வரைக்கும் எந்த பரப்புரையும் நடக்கலையே, மாநாடுல நடக்கலையே, எந்த அசம்பாவத்தையும் நடக்கலையே. நேற்று கரூர்ல மட்டும் நடந்ததுக்கான காரணம் என்ன?
அப்போ வேணும்னே ஒரு குறுகலான இடத்துக்குள்ள கொடுத்து அந்த குறுகலான இடத்துல கூட்டத்தை அதிகமாக காட்டுறதுக்கு மக்களுக்கு நடுவுல திமுக ஆதரவுகளும் வந்து அதுல இவருக்கு மேல பேசும்போது செருப்பை வீசப்பட்டு நேற்று ஒரு பெண் குழந்தை அந்த இடத்துல காணாம போனதே அவர் மைக்ல சொல்லும் போது கூட அவரோட பதட்டம் அந்த குரல்லையும் தெரிஞ்சது, அவர் முகத்திலையும் தெரிஞ்சது. அப்ப மேற்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது டூ வீலர் கூட அலோவ் பண்ணாத அந்த ரோட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது? திருதுப்புன்னு டிவிக்கு கட்சி கொடி போட்டு அவங்களோட கட்சி கொடி இருக்கிற ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது? அப்படி அங்க பாதிக்கப்பட்ட அவங்களை காப்பாத்தி கூட்டு போற ஆம்புலன்ஸ்ல திமுகவோட கட்சி கொடி போட்ட அந்த திமுக சார்ந்த ஆம்புலன்ஸ் காட்டுறதுக்கான அவசியம் என்ன தேவைப்பட்டது? வாட்டர் பாட்டில் கொடுத்ததுல திமுக வந்து விளம்பரப்படுத்த தேவை என்ன இருந்தது? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் விஜய், ஆனா உங்களை காப்பாற்றுவது நாங்க தான், உங்களுக்கு ஆபத்து பாந்தோம் நாங்க தான் அங்க காட்ட முற்படுறது எவ்வளவு கேவலம். ஸ்டாலின் சார், உங்களுக்கு நீங்க இருக்கிற பதவி சிஎம் பதவி, எதிர்கட்சி தலைவர் கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுக்கும், அது தலைவர் விஜயும் சேர்த்துதான், அவருக்கு ஏதாவது ஆனாலும் நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா உங்களுக்கு தான் முதல்வர் பதவியை கொடுத்துருக்காங்க, நீங்க முதல்வர் பதவியில உட்கார வைக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் வந்து எதிர்கட்சியை ஆரம்பிச்சு அவர் எதிர்கட்சியா செயல்பட்டுட்டு தான் இருக்காரு. இன்னும் அவர் ஆட்சிக்கு வரல. நீங்க செய்யற எல்லா தப்புக்கும் பொறுப்பை தூக்கி அவர் தலையில ஏத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரௌட் கேதரிங் வருதுன்னா திருதுப்புன்னு அவங்க வந்து மக்களை கூட்டல, அவங்க திருதுப்புன்னு வந்து சாலை மறியல் பண்ணல, திருதுப்புன்னு அவங்க எதிராக போராட்டம் பண்ணல, முன்கூட்டியே இந்த இடத்துல வராங்க அப்படின்னு அவங்க ஒரு இடம் கேட்கறாங்க, அந்த இடத்த நிராகரிச்சுட்டு இந்த இடத்துக்கு போங்கன்னு கொடுத்தது காவல்துறை தான். காவல்துறை ஒரு இடத்துக்கு கொடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க முன்னேற்போட வராங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து அவர் வராரு அப்படின்னா அந்த இடத்த கிளியர் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து மக்கள் கூட்டம் வராம அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து சேர வைக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அப்படி வந்தவரை சரியான நேரத்துல பேச விட்டு பொதுமக்களை அழகா பாதுகாத்து அவர் பேசி முடிச்சுன்னா மக்களை அழகா அவங்க வழியில போக வைக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இதெல்லாம் காவல்துறையை தான் பண்ணணும். நான் என்ன பண்ண முடியும்னா, காவல்துறை உங்களுக்கு தலைமை கீழே தானே வருது, அது உங்களோட பொறுப்பு தான். அவங்க சரியா செயல்படுறாங்க இல்லையான்னு பார்க்க வேண்டியது உங்களோட கடமை தான். அப்படி நீங்க தவறிட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ண கட்சி தலைவரை கேள்வி கேட்க மாட்டாங்க, அந்த இடத்துல பாதுகாப்புக்கு வேண்டிய காவல்துறையை கேள்வி கேட்பாங்க, காவல்துறை இருக்க வேண்டிய மந்திரியை கேள்வி கேட்பாங்க, அந்த மந்திரி நீங்க தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மால்லையோ ஒரு தியேட்டர்லையோ பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்க்கு டிக்கெட்டும் வாங்கிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது, சார் வண்டிக்கு நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கியிருக்கோம், ஆனால் அந்த வண்டியில் ஏதாவது ஆனாலோ இல்லை அந்த வண்டியில் உள்ள பொருள் காணாமல் போனாலோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த மால்காரனும் தியேட்டருக்காரனும் பின்னுவாங்கல. அந்த மாதிரி இருக்கு நீங்கள் செய்யறது. அதாவது சார் நீங்கள் ஓட்டு போட்டீங்க, சிஎம் ஆயிட்டேன், அதுக்காக உங்களுக்கு ஏதாவது ஆனாலோ, உங்க உடமைக்கு ஏதாவது ஆனாலோ, உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆனாலோ, உங்ககிட்ட இருந்து எதாவது நாங்க திருடிக்கிட்டாலோ, உங்ககிட்ட நாங்க ஏதாவது பறிச்சுக்கிட்டாலோ, உங்க உயிர் மற்ற கட்சி இதுல ஏதாவது போனாலோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல நீங்க எந்த விதத்துல திமுக வந்து இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் நீங்க நினைச்சாலோ, உங்களோட ஆதரவாளர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டாலோ, பொதுமக்களாகிய மக்களுக்கு தெரியும் இதுல எது நியாயம், யார் மேல தப்பு அப்படின்றது. உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி வேணும்னா நேரடியா போங்க. ஒவ்வொரு பரப்புரை முடிஞ்சதுக்கு அப்புறமே உளவுத்துறை வச்சுட்டு அங்க யாருக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்றதை செக் பண்ணுவீங்களா, அந்த உளவுத்துறை வச்சு இப்பயும் கரூர்ல போய் செக் பண்ணுங்க. அதாவது முழுக்க முழுக்க உளவுத்துறை, காவல்துறை, மொத்த அரசு அங்கங்களுமே வந்துட்டு எதுக்காக வேலை பார்க்குதுன்னா மக்களுக்காக வேலை பார்க்கல, உங்களுக்காக மட்டும் தான் வேலை பார்க்குது. சார் நீங்களே எங்களுக்காக வேலை பார்க்கணும் சார், எங்களுக்குன்னா பொதுமக்களுக்கு. ஆனா மொத்த அரசு அதிகாரிகளுமே உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. நீங்க மறைமுகமா எந்த கூட்டணியில இருக்கீங்கன்றது உங்க மனசாட்சிக்கே தெரியும், அவங்களுக்காக வேலை பார்க்குறீங்க. உச்சபட்சமா கோயம்புத்தூர்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி அறிக்கை நடுராத்திரி 1 மணிக்கு வைக்கிறாங்க. எப்படி சார்? சார் இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது, இப்படி ஒரு உயிர்பலி வந்துட்டு இருக்கும் போது, அப்ப கூட ஒரு அறிக்கை கண்ணீர் அஞ்சலி ஒரு ஒரு கட்டிடம், அது அவ்வளவு பெருசா ஒரு போஸ்ட் கூட இல்லை, ஒரு ஒரு சின்ன மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குலாம் ரெடி பண்ண முடியாது சார். ஆல்ரெடி முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த விஷயம் பெருசானதுக்கப்புறம் நடுராத்திரி 1 மணிக்கு வைக்கிறாங்க கட்சியிலேருந்து. அப்போ மேலிடத்துலேருந்து கீழிடத்துல வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே மனசாட்சி கிடையாது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திருப்பியும் இது வரைக்கும் 10 வருஷம் நாங்கள் ஆண்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே, ஏன் ஆண்டது இல்லைன்னா அந்த 5 வருஷத்தையும் நீங்கள் ஒழுங்காக ஆண்டிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் மக்களுக்கு உங்களுக்கு போட்டிருப்பாங்களே. ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை. இருக்கிற 5 வருஷத்துல நான் என்ன வேணாலும் ஆட்டம் ஆடுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் திருப்பி கேள்வி கேட்டானா உன்னை நான் போட்டு நசுக்குவேன். இப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டானா அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. என்ன சார்? ஒருத்தன் சங்கி, அடிமட்டத்துல இருந்து ஒடுக்கப்பட்டவர்கள் கேள்வி கேட்டா அவன் நீல சங்கி, முஸ்லிம்கள் கேள்வி கேட்டா அவன் பச்சை சங்கி. எத்தனை சங்கி இருக்காங்க? இதே தான் சார் பிஜேபி செய்யுது. ஏதாவது கேள்வி கேட்டா பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷ்க்கு போன்னு வெட்டி அடிக்குது. கிறிஸ்டின்ல யாராவது கேட்டா நீ மிஷினரி தானேன்னு காரி துப்புது. இங்கேயே இருக்கிற இந்தியாவுக்கு நீ ஆன்டி இந்தியன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுது. அப்ப நீங்களும் அதே தானே சொல்றீங்க.
நீ அந்த கட்சி இந்த கட்சி, நீ வந்து ஒடுக்கப்பட்டவன், அதனால நீ வந்து நீல சங்கி, நீ வந்து முஸ்லீம், அதனால நீ பச்சை சங்கின்னு சொல்றதுலாம் எவ்வளவு கேவலமான விஷயம். எந்த விதத்தில் நீங்க சமூக நீதியை காத்து கிழிச்சிங்க. ஸோ இது பேச போனா உங்களுக்கு வந்து தனி வீடியோவே பண்ணணும், அவ்வளோ பெருசு இருக்கு. இந்த விஷயத்துல டிவிகே மேல தப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. பொதுமக்கள் மேல தப்பு இருக்கா? இருக்கு. காவல்துறை மேல தப்பு இருக்கா? ரொம்ப பெரிய தப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரசாளும் கட்சி, ஒரு முதலமைச்சரா உங்க மேல தப்பு இருக்கானா பெரும் பங்கு உங்க மேலதான் இருக்கு. நீங்க நடத்தப்பட்ட நாடகம், உங்களுக்கான தேவை, உங்களுக்கான இந்த ஒரு அரசியல் பழிவாங்குதல் வெறி ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கு. தன்னை மீற 2026 நம்ம ஈஸியா வந்துடும் நினைக்கிறப்போ ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எவ்வளவு தூரத்துக்கு மக்களிடையில அவன் போற இடத்துல கூட்டம் கூடி, அந்த கூட்டம் எதுவுமே ஆர்கானிக்கா வருது. நம்ம மாதிரி காசு கொடுத்தா கூட வரமாட்டான். முப்பேரு மேலால நம்ம அவ்வளவு காசு கொடுத்தோம், 1,00,000 சீட்டு போட்டு 1,50,000 பேர் வெளியில நிக்கிறான், 1,00,000 சீட்டு போட்டு 1,50,000 பேர் வெளியில நிக்கிறான். நம்மளாம் வந்து விளம்பரப்படுத்தியும் அதை மக்கள் மதிக்கல. 1,00,000 சீட்ல உட்காரதுக்கு ஆள் இல்லை, ஏல பண்ணாலும் கண்டுபிடிச்சிடானுங்க. இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் ஆன்லைன்ல அதுதான் மற்ற கட்சிகள் நம்ம கிட்ட வரதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன போட்டாலும் அதை ப்ரூஃபோட தூக்கிட்டு வந்து இவனுக்கு அடிக்கிறானுங்க. நம்மளால அரசியலை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு பயம். 2026 நம்ம வெளியில போனோம்னா அதோட நம்மள ஓரம் கட்டி மக்கள் புதைச்சிருவாங்களன்ற ஒரு சங்கடம், ஒரு பரிதவிப்பு, ஒரு படபடப்பு, இது எல்லாம் உங்களை சேர்த்து உங்க மூளையை மழுங்கடிச்சு இது வரைக்கும் செய்ய தயங்குற, செய்ய கூசுற விஷயங்களை மறுபடியும் நீங்க உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி மக்கள் முடிச்சுட்டாங்க சார். மக்கள் விட மாட்டாங்க. உங்களுக்கு 2026 இதுக்கான விஷயத்துல சட்டப்படி உங்களுக்கு நடன கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா நியாயப்படி கர்மா இதுக்கு சம்பவத்துக்கு காரணமான அத்தனை பேரையும் கண்டிப்பா தண்டிக்கும். இது இந்த அடுத்த 2026 இவர்களோட ஆட்சி வந்து மறுபடியும் வந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. ஸோ 2026 மாற்று கட்சிகள் எது வேணாலும் வரட்டும், அது டிவிக்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார் வந்தாலும் இந்த ஆட்சி அதில் அமர்ந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, இதுக்கான பின்னணியில் யார் யார் இருக்காங்க ஒருத்தரையும் விடாமல் சட்டப்படி அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இறந்தவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் உயிர் எதுக்காக பறிக்கப்பட்டது, எதனால பறிக்கப்பட்டது, இதுக்கு பின்னணியில் யார் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே அவங்களுக்கு அத்தியாவசியம் தான். இதோட தேவை தான். இதுக்கு மேலே இந்த மாதிரி அசம்பாவிதம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னா இனியும் டிவிக்கே வந்து அவங்களோட நாகரிக அரசியலை விட்டொழிந்து மக்களுக்கான அரசியலை இனிமே வந்து முழுமுதல் பாய்ச்சலா அவங்க மேற்கொண்டு கொண்டு போறது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரே வழி. தலைவர் விஜய் அவர்கள் இனிமேயும் மௌனம் காக்காம, இனியும் அமைதி காக்காம, அவரோட வார்த்தைகள் உள்ள வேகத்தை, கோபத்தை இனி அவர் செயலில் காட்டணும், அவர்கிட்ட காட்டணும். இனி அவரை பரப்புற மூலமா போகாம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பொதுக்கூட்டம் மூலயமா மக்கள்கிட்ட போய் சென்றடையணும். அவரோட பேச்சு மக்கள்கிட்ட போய் சென்றடையணும். அவரோட அந்த நல்லது செய்யணுன்ற எண்ணம் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும்னா அவரோட தலைமைக்கு கீழே 2026 ஆட்சி அமையணும்னா இனி விஜய் அவர்களின் செயல்பாடு இப்போ இருக்கிறத விட 100 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் மட்டும்தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி இது முழுக்க முழுக்க யாரோட தப்புன்றது மக்களுக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இறந்த 39 குடும்பங்களுக்கு நம்மளோட டீம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மக்களே.